வணக்கம். வணக்கம் நிர்மல். பரபரப்பான சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையில் முதல்வர் வந்து டெல்லி போயிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது ஒரு யூஸ்வலான பயணம் தான். அந்த பயணம் ஏன் விஜய் அவர்கள் போனார், என்ன பேசப்பட்டது, அது ஒரு புறம் வச்சுக்கலாம். இன்னொரு புறம் எதை பற்றி பேசணுன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கு வந்திருக்கு. அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஷர்மா என்பவர் மீது கூண்டாஸ் போட்டார். அதை எதிர்த்து ஷர்மா அவர்களுடைய மகள் மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா மேலே, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அப்படி இருக்கும்பொழுது அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஒரு குண்டாஸ் போடுற அளவுக்கு ஒரு பெரிய குற்றவாளிலாம் இல்லை, அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஜிஆர் சாமிநாதன் மற்றும் நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவங்க 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறாங்க. அதை தாண்டி அப்பொழுது முன்னாள் சென்னை மாநகரின் கமிஷனர் அருண் அவர்கள் நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இப்படி ஆஜராக சொன்னோடனே நேற்றைய தினம் தான் எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்கள் பொறுப்பேற்றார்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் அவருக்கு சம்மன் கொடுக்கறதுக்காக ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நீதிமன்றம் சார்பாக போகிறார். இப்போ காவல் நிலையத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சம்மன் கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலாக நீதிமன்றத்தோட சட்டப்பணியாளன்னு வச்சுங்க, பைலீஃப்னு சொல்லுவோம். பைலீஃப். ஸோ அந்த பைலீஃப் இப்போ காவல் நிலையம் மூலமாக போகுதுன்னா கான்ஸ்டேபிளோ ஏட்டோ யாராச்சும் கொடுப்பாங்க சம்மனை. இது நீதிமன்றத்தின் மூலமாக போகிறதில்ல, பைலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பேர் ஹரிகிருஷ்ணன். அவர் நேற்று டிவைசி அலுவலகத்துக்கு போகிறார். போகும்பொழுது அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பயப்படுவோம், ஐயோ வராங்க அந்த மாதிரி ஹரிகிருஷ்ணன், நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியல, அதை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் நேற்றைய தினம் அவரை 2 மணி நேரம் அன்றைக்கி உட்கார வச்சுருக்காங்க. இல்லை, அதுக்கு நிறைய காரணம் இருக்குல்ல. நேற்று தான் அவர் பதவி ஏற்றிருக்காரு. நிறைய அவர் கீழே இருக்கிற அதிகாரிகளை வெயிட் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நிறைய பழைய கேசஸ், அந்த மாதிரி நிறைய நிர்வாகத்தில். சரி, அவர் வாங்கலை, அவர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? அவர் சம்மந்தப்பட்டவர் தானே நேரடியாக வாங்கணும். இல்லை, அவர் கீழே பணியாற்றவங்களும் வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கே ஹர்ஷா மோகன் என்பவர் வாங்கியிருக்கார். ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஹரிகிருஷ்ணன் போனார்ல, சார் இந்த மாதிரி நான் டிவிஎஸ்சி ஆஃபீஸ் போனேன், அங்கே போனவுடனே நேற்று தான் பதவி ஏற்றாங்க, பெருசாக வேலை ஃபஸ்ட் நாளில் நீங்கள் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிவிடுவீங்களா? ஃபஸ்ட் நாளில் உன்னை இன்ஸ்பெக்டர் வேலைக்கு உன்னை சூஸ் பண்ணிட்டாங்க, சப் இன்ஸ்பெக்டராக. ஃபஸ்ட் நாளிலே உன்னை போய் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுப்பேன். ஸ்ட்ரக்சரு இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அருண் ஐபிஎஸ் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு முன்னனுபவம் இருக்குது. பட் டிவிஎஸில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நேற்று தான் முதல் நாள். அப்படி இருக்கும்பொழுது அவர் நேற்று அவங்க குடும்பத்தெல்லாம் வந்திருக்காங்க, அந்த அலுவலகத்தை சுற்றி பட்டிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்போ சம்மந்தம் தானே, சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிருக்கலாம். ஆனால் 2 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க ஹரிகிருஷ்ணன் என்பவர். அப்புறம் ஹர்ஷா மோகன் சொல்லிட்டு 2 மணி நேரம் கழித்து ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருக்கார். இது ஒரு புறம். இது நேற்று இதோட முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, வந்திருக்காங்க எல்லாம் ஆஜராகிருக்காங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களும் ஆஜராகிருக்காரு. ஆஜரான உடனே நீதியரசர்கள் கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் சார்பாக ஹரிகிருஷ்ணன் என்பவர் வந்தார், யார் அவரை இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சார் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கோபமாக கேட்டிருக்காங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த ஆள் முன்னாடி வந்தால் தான் நாங்கள் கேஸே நடத்துவோன்ட்டார். அது வரைக்கும் தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ்லேருந்து அந்த ஹரிகிருஷ்ணன் என்ற நபர் வந்திருக்காரு. அவர் வந்தோடனே இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரகசிய வேலை இருந்துச்சு டிவிஎஸ்சியில், அந்த வேலை இருக்கும்பொழுது எங்களால் இதை வாங்க முடியல. சரி, டிவிஎஸ்சியில் நீங்கள் மட்டுமே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், கிழக்குப்பிடி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சரியில்லை தரப்பில் சரண்டர் ஆகிட்டாங்க. ஆமாம், நாங்கள் செஞ்சது தவறு தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க அரசு சார்பாக, தமிழக அரசு சார்பாக ஜான் சத்யன் மற்றும் விஜயராகவன் நினைக்கிறேன், ஆக்சுவலாக விஜய் நாராயணன், இவங்க 2 பேர் ஆஜரானாங்க. ஜான் சத்யன் தான் இந்த கிரிமினல் கேஸுக்கெலாம் ஆஜராவார். அவர் தான் ஹெட்டு மாதிரி. அவர் ஆக்சுவலாக ஜான் சத்யன் அவர்கள்லாம் இப்போ கவர்மெண்ட் அட்வொகேட்டு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் ஆஜராகிருக்கார். அவர் சங்கர் சாருக்கு ஆஜராகிருக்கார். ஸோ அவ்வாறு எப்படிலாம் வரலாறு மாறுதுன்னு பாரு. சங்கர் சாருக்காக ஆஜரான ஒருத்தர் இப்போ அருண் ஐபிஎஸ்க்காக ஆஜராக. அருண் ஐபிஎஸ்க்காக இல்லை, அரசு தரப்பில் அதுதான் சொல்கிறேன் நான். அரசு தரப்பு அருண் ஐபிஎஸ் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா அவருக்காக தான் அவரை எதிர்த்து ஒரு டைமில் அவர் ஆர்கியூ பண்ணார். இப்போ அவருக்கு ஆதரித்து ஆர்கியூ பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தப்பு தான், நாங்கள் பண்ணிடக்கூடாது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க, அட்வொகேட் தரப்பில். அப்புறம் அங்கேருந்து வந்திருக்காங்க.
வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு. ஷர்மா ஹர்ஷா தயால்னு நினைக்கிறேன், ஹர்ஷா மோகனா ஹர்ஷா தயாலா. ஸோ அவர் வந்து பேசும்பொழுது அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தை வந்து தப்பாக குறைச்சி எடை போடாதீங்க, இந்த விஷயத்தை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க. இல்லை இப்போது அந்த அட்வொகேட்டு நீங்கள் சொன்னீங்களே பிபி, இப்போ அவங்க ஆஜராகும்போது அவங்களுடைய அந்த வாதங்கள் எப்படி இருந்திருக்கும்? இல்லை அவங்க ரொம்ப சூப்பராலாம் வாதாடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா தவறு வந்து இவங்க மேலே இருக்குது. ஏன்னா அது கடந்த ஆட்சியில் போடப்பட்டதில்லை. கடந்த ஆட்சியில் வந்து போடப்பட்டாலும் அது எப்படி நம்ம பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து அரசு வழக்கறிஞர், நீங்கள் இந்த வழக்கை கோட்டை விட்டிங்கன்னா அது அரசுக்கே தோல்வி ஏற்படுற மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த வழக்கை வந்து நீங்கள் அரசுக்கு சார்பாக தான் வாதாடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் சிறப்பாக தான் கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போது அடுத்த கட்டமாக வந்து ஒரு அரசியல் பரபரப்புன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இன்னும் நான் முடியல அந்த கேஸ். அப்படியா? ஆமாம். அதுக்கு பிறகு அதை படித்தா நீ படிக்கலையா? நான் அந்த கேஸ் பற்றி படிக்கல. ட்விட்டரில் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது தெரியுமா ஆக்சுவலாக. இல்லை நான் நியூஸில் பார்த்தேன், ஜஸ்ட்டு அவ்வளோதான். அந்த ஏன்னா அந்த கேஸ் ஏன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால் பேசுகிறேன். ஸோ அதன் பிறகு வந்திருக்காங்க. எதுக்கு வந்து இவர் மேலே குண்டாஸ் போட்டிங்க, அப்படி என்ன தவறு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது இல்லை இந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், அவர் வந்து லைக் அக்செப்ட் பண்ணிக்கல, தொடர்ந்து தவறு செஞ்சார், அதனால தான் குண்டாஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துருவாங்க, அவர் என்னென்ன தவறு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்களும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து டிவிஎஸ்சி பதவியில் இருக்கீங்க, புதுசாக போயிருக்கீங்க டேரக்டராக, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய மகான்கள் இருந்த பதவி தெரியுமா, இப்போ வந்து உங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, ஸோ யாரோ நல்லவங்களாக இருந்த பதவி உங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, போகிற போக்கில் கலாய்ச்சிருக்காங்க நீதிபதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு வந்து அருண் ஐபிஎஸ் அவர்களின் தரப்பிலும் வந்து பேசப்பட்டது, நான் வந்து 28 வருஷமாக வந்து சர்வீஸில் இருக்கேன், நான் ரொம்ப நேர்மையாக நடந்திருக்கேன், ரொம்ப க்ளீனாக ரெக்கார்டை வச்சுருக்கேன், என் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரியான பொய் வழக்கெல்லாம் போட மாட்டேன், அதுவும் கூண்டாஸும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் தான் சொன்னார். ஏன் சர்மா அவர்கள் மீது குண்டாஸ் சார்ட்டு போட்டப்பட்டதுன்னா, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைக்கிறாரு, வைக்கும்போது அங்கே 3 ஃப்ளாட்ஸ் வந்து கேட்குறாரு, நான் ஒன்று தான் தருவேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து குண்டாஸ் போட்டார். இந்த மாதிரி நிறைய குண்டாஸ் இருக்குது. சரி, நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போனீங்கன்னா வச்சுங்களேன், சம்மந்தம் இல்லாமலாம் குண்டாஸ் கேஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட் குண்டாஸ் போடுறது வந்து ஒரு குற்ற வழக்குகள் வந்து குறைக்கிறதுக்கு தானே போடுறாங்க. அதை குற்ற வழக்கு குறைக்கிறதுக்கு போடுறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, ஒரு 21 வயசு பையன் மேலே குண்டாஸ் போடுறாங்க, 22 வயசு பையன் மேலே குண்டாஸ் போடுறாங்கன்ட்டு, அவன் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் எந்த ஒரு வழக்குமே கடுமையான வழக்குகள் போடலன்னா அது தப்பு செய்ய தூண்டுற மாதிரி தானே இருக்கும். அவங்க காவல்துறையுடைய வேலையை அவங்க சரியாக தானே செய்கிறாங்கன்னு பார்க்கலாம்ல. இல்லை, நீங்கள் வந்து அந்த 21 வயசு பையன் வந்து பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் வீடு கொடுக்கலன்னு போடலாமா? அது தவறு தான். அதுக்கு தான் கேட்டிருக்காரு. அந்த 21 வயசு பையன் வந்தும் பெருசாக தப்பு பண்ணல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ பொண்ணையோ லவ் பண்ண நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து லைக் கொஞ்சம் பெரிய இடம், அப்படி இருக்கும்போது அவன் மேலே வந்து போடல. ஜெயிலுக்கு வரவன் எல்லாமே நான் சொல்லுவான், நான் தப்பே பண்ணலன்னு தான் சொல்லுவான். அவனும் வந்து நான் தப்பு பண்ணல. சரி, 21 வயசில் வந்து என்ன பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்க போகுது அவனுக்கு, அதை பார்க்கணும்ல. தெரிஞ்சு வேறு யாரோ, சரி ஒருத்தவங்களுக்கு வந்து உன்னை பிடிக்கலாம் வச்சுங்க, அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தான் ப்ரொடியூசர் அடிச்சு காசு வாங்கினேன். அப்படி இருக்கும்போது என்ன பிடிக்கல, நான் பேசுறது பிடிக்கல, நான் வேலை செய்கிறேன் இடம் அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்னை பிடிக்கலனா நீங்கள் என்னை வந்து டிஃபேம் பண்ணலாம், கைது பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், லைக் ஏதாவது எப்படி சொல்கிறது, கூண்டாஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப காரசாரமாக வந்து இந்த வழக்கோட விசாரணை வந்து போயிருக்கு. இதை வந்து ஆர்டரை வந்து நாங்கள் லேட்டராக பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கடைசியில் அந்த முடிவில் அந்த குண்டாஸ் உடைக்கப்பட்டதா இல்லையா? இல்லை, நாங்கள் ஆர்டர் வந்து இப்போ பாஸ் பண்ணுவோம், அதில் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன் அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இந்த கூண்டாஸ் வந்து கரெக்டுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கூண்டாஸ் முதல்ல எதுக்கு போடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. எந்த கேள்விக்கும் வந்து சரியாக வந்து பதில் சொல்ல, நான் நேர்மையான ஆள், என்னோடய ரெக்கார்டு வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் நேர்மையான ஆளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெக்கார்டை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் டெய்லி வந்து செய்தித்தாளில் உங்களை பற்றி படிக்கிறோம், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்பொழுது வந்து நாங்கள் வந்து கரெக்டாக தான் இந்த கேஸை
அணுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும் நீதிபதிகள் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை வந்து அவர் குண்டாஸ் வந்து தவறாக தான் போட்டிருக்காரு அப்படின்னா நீதிமன்றம் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்? அனானிவர்சிட்டி கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்லேயே வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியாக அவரை வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் வந்து வெளில வந்துருச்சு. அந்த பொண்ணோட பேர் என்ன, காலேஜ் படிக்கிறாங்க, சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, கோர்ட்டு அப்போ எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியம் வந்தார். அவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் இந்த கேஸை. எடுத்துக்கிட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டீங்க கிளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து அவர் இந்த மாதிரி சொல்கிறார், ஒரு கிளிச் இருந்துச்சு, அந்த கிளிச்சால் அந்த எஃப்ஐஆரை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதன் பிறகு வந்து அவங்க அவங்களுக்கு தெரியும் அது கிளிச் இல்லை, ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் கொடுக்கும்பொழுது திடீர்னு அது வெளில வந்துருச்சு. அது பொண்ணோட பேரும் வெளில வந்துருச்சு. அது அசிங்கப்பட்டு மேற்கொண்டு விசாரணை நடத்தாதில்ல, போவாதில்ல, ஒத்துழைக்காதில்ல, ஒரு பயம் இருக்கும்ல, வெளில தெரிஞ்சு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். ஆனால் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு உண்மையிலுமே. ஏன்னா அந்த பொண்ணோட வைக்கல் வந்து எனக்கு ரொம்ப தெரியும். அவர் வந்து ஒரு ஃபாதர், லைசஸ் ஃபாதர், ஜலால்னு நினைக்கிறேன் அவர் பேர். ரொம்ப க்ளோஸ் எனக்கு. இந்த வழக்குக்கு பிறகு தான் க்ளோஸ், நல்லா பேசினார், நான் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன் அவர். ஸோ அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ வந்து ஏன் அவர் கமிஷன் மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு போய் வந்து அவர் ஸ்டே வாங்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டே வாங்கிட்டார். இதில் வந்து ஆர்டர் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அவரும் வந்து இன்றைக்கி ஆஜரானார். அருண் ஐபிஎஸும் நேரில் வந்து ஆஜரானார். ஆஜராகும்போது நிறைய பேர் வந்துருந்தாங்களாம். சங்கர் சார்லாம் போய் அங்கேயே உட்காந்துட்டாராம் கோர்ட்டில் ஃபுல் டே. இன்னைக்கு ஓகே. அவர் வந்து பதில் சொன்னார். உங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லை டிவிஎஸில் யாருக்கும் யூனிஃபார்ம் கிடையாது. யூனிஃபார்ம் இல்லை. அவர் வந்து கோட் ஷூட்டில் தான். அது என்னென்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி, லஞ்சம் ஒழிப்புத்துறை. சரி, ஓகே சார். அடுத்து வந்து என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் அரசியலே பேச மாட்டீங்க. இந்த குதிரை பேரன் சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து அன்புமணி அவர்கள் வந்து இன்றைக்கி காட்டமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த 4 பேர் வந்து திரும்பி வந்து அவங்க தேர்தலில் நிற்கக்கூடாது, ஒரு வேளை நின்னால் நாங்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. மக்கள் வாக்களித்த மக்கள் என்ன முட்டாளா, ஏமாற்று வேலை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கார். ஸோ அதனால் அவர் அப்படி பேசுகிறாரு. இல்லை சரி, இந்த விஷயத்தை நீ பிகினிங்லேருந்து பார்க்கணும். விஜய் வந்து 108 எடுத்துட்டு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நான் 2.5 வருஷம் சிஎம், நீங்கள் 2 வருஷம் சிஎம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாங்க நான் 108 எடுத்திருக்கேன், அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு 10 தான் தேவை, 10-11 தான் தேவை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட்டு தர முடியும்? ஏன்னா நான் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் நான் என்ன கேட்டேன், 2.5 வருஷம் கெட்டலாம் பேசுனீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், அக்செப்ட் பண்ணல. அப்போ நான் மட்டும் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டார். அது நியாயமானது. அதன் பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த பக்கம் என்னன்னா, நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு பண்ண ஒரு குரூப் வந்தாங்க. அந்த ஒரு குரூப் வரும்பொழுது என்னாச்சு, நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண பார்த்தீங்க. டிஸ்குவாலிஃபை பண்ண பார்த்தோன்னே என்ன ஆச்சு, அவங்க டிவிகே தரப்பில் இது வந்து என்றைக்கு அதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறாங்க. டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து பதவி தராங்க. அப்போ 25 பேர் நீங்கள் வந்து சும்மாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சார். செங்கோட்டையன், சசிகலா, வைத்தியலிங்கம், அப்புறம் வந்து இப்போ இங்கே இருக்க ஜேடிசி பிரபாகர், நிறைய பேர் அந்த மாதிரி மனோஜ் பாண்டியன், இத்தனை பேரை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ உங்களை எதிர்த்து பேசினா நீங்கள் பொதுச்செயலரே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன் எம்எல்ஏவா, என்ன மட்டும் எப்படி சேர்த்துப்பீங்க, நாளைக்கு எனக்கு ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல வந்து நியாயம் இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக எல்லாரும் அப்படி தான் யோசிப்பாங்க, எனக்கு ஃப்யூச்சரே இல்லை. இப்போ வந்து ஓபிஎஸோட நிலைமை பார்த்தீங்களா, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், இருந்தாலும் ஏடிஎம்கே விட்டு போயிட்டார்ல. அப்படி இருக்கும்போது இவங்க நினச்சது வந்துன்னா, சரி நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் 4 பேர் போயிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் நத்தம் விஸ்வநாதன், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அப்படியே ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. இல்லை பார்த்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவி சண்முகம் மற்றும் வந்து சி விஜயபாஸ்கரும் வந்து இன்னைய வரைக்கும் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, சிவி சண்முகத்தை வந்து யாராலையும் சமாதானப்படுத்த முடியலையா. அவர் வந்து என்ன முடிவில் இருக்காருன்னு தெரியல. அவர் அதிருப்தி எம்எல்ஏவே தொடருவாரா, இல்லை அவரே போய் ராஜினாமா பண்ணுவாரா, இல்லை அவங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா, என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சபாநாயகர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து காலவரம்லாம் வந்து விதிக்க முடியாது, நான் எடுக்கத்தான் டிசிஷன், நான் எப்போ வேணால் டிசிஷன், அது பார்த்துடல அவர் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து டக்குன்னுலாம் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம் போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஆர்டர் வச்சு வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதுவும் வந்து நிறைய கோர்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சபாநாயகருக்கு வானலாகிய அதிகாரம்
அதிகாரம் வந்து ரொம்ப உச்சபட்ச அதிகாரம் அது வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அப்படி உச்ச அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா, பாஜக ஆள்ற மாநிலங்களில் இருக்கிற சபாநாயகருக்கு தான் இருக்கும். இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை பாஜகவை நிறைய உயர்நீதிமன்றத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த வழக்கு காரணம் காட்டுவாங்க. ஓகேவா? அங்கே காரணம் காட்டி மேற்கோள் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டுவாங்க. ஸோ அதே தான் வந்து சபாநாயகர் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்பொழுது ஒரு பதவி எழுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 பேரும் ஒரே சமூகம் வேறு, அதனால் வந்து டக்குன்னு போகிற போக்கெல்லாம் பண்ணிட மாட்டார் சபாநாயகர். இல்லை, சமூகங்கள் தாண்டி என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப டிவிக்கே கூட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று, விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து டிவிகேவுக்கு வந்து பெருசாக ஒரு மாவட்ட செயலர், அந்த வன்னியர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த கடலூர்லேருந்து இந்த சிதம்பரம் மயிலாடுதுறை எப்படி ஆரம்பித்தா அப்படியே அது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு போகும், வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் போகும். ஸோ அங்கெல்லாம் பெருசாக ஹோல்டு இல்லை டிவிகே. ஒரு ஹோல்டு இல்லைன்றதோட ஒரு ஃபேஸ் வேல்யூவில் சீட்டாகவே கன்வெர்ட் ஆகலை நிறைய மாவட்டங்களில். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேஸ் வேல்யூவில் ஒரு லீட்டரும் இல்லை. அதை தாண்டி இங்கே வந்து ஒரு நம்பர் 2 நம்பர் 3 இருந்தார் அதிமுகவில். எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் சி வி சண்முகம், அதன் பிறகு தான் மற்றவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அதே முக்கியத்துவம் வந்து டிவிக்கில் தரப்படுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் தரப்படலனாலும் ஒரு அரசியல் எதிர்காலம்னு இருக்குல்ல. இதுக்கு பிறகு ஒரு எம்எல்ஏ ஆகலாம், இல்லை அடுத்த தேர்தலில் வின் பண்ணி அமைச்சரவையில் கூட இடம் பெறலாம். ஆனால் வின் பண்ணாலும் அமைச்சரவையில் இடம் தரலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாவட்டத்தில் வந்து அமைச்சர்கள் 2 மாவட்டத்துலையுமே ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சரே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் மேபி இருக்குது. ஸோ அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி மீட் பண்ணும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு அதிமுக பக்கம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அங்கே ஃப்யூச்சர் இல்லாமல் மாறி இருக்குது. இப்போ போனாலும் வந்து லைக் என்னை ஏற்றுக்க மாட்டார், கட்டம் கட்டுவாங்க. பூபதி அவர்களுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. ஆக்சுவலாக அங்கே போனவங்க எல்லாத்துக்குமே வந்து இல்லை, ரகுபதின்ற மாவட்ட செயலாளர் வந்து மீட்டிங் போட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டார் இவரை, சிவிஎஸ்ஸை. திரும்பி அந்த மாவட்டத்துக்கு போயிட்டு அதே கட்சியில் தொடருன்றது அவருக்கு வந்து மிகப்பெரிய சவால் தான். லீமாராஸ் கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க எங்கள் அதிமுகவில். எடப்பாடி அவர்களை போய் பார்த்து பூங்கத்தை கொடுத்து போயிட்டாங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க, என்னை மட்டும் விட்டுட்டான்ற மாதிரி சிவிஎஸ் மட்டும் அவரே தான் போல. அதுக்கு அவருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீண்ட காலமாகவே அவருக்கு வந்து ஒரு என்னைக்கு வந்து ஒரு 21, 22 இருந்து அவர் வந்து தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியில் தான் இருந்திருக்காரு. அவர் அதிருப்தியோடு தான் இருந்திருக்காரு. ஆனால் அவர் பெருசாக வெளிப்பாடல. தோல்விக்கு பிறகு அதை போட்டு உடச்சிட்டாரு. அது எப்படி இருந்தாலும் அவர் மீண்டும் அதிமுக போகிறது அவருக்கு வந்து அவருக்கும் நல்லதில்லை, அதிமுகவுக்கும் நல்லதில்லை. அவர் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அந்த தலைமைக்கும். ஸோ அதன் பிறகு விஜய் அவர்கள் போயிருக்கார் டெல்லிக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் வந்து டெல்லி பயணம் போனது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா முதல்வர்களும் வின் பண்ணதுக்கப்புறம் பிரதமரை போய் மத்திய அமைச்சர்களையோ இல்லை குடியரசுத் தலைவரையோ சந்திக்கிறது வந்து ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம், மரபு. அது ஒரு மரபு தான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் அந்த மேகதாது அணை விஷயமாக வந்து பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அந்த இன்னும் அஃபிஷியலான இது வரல. ஸோ அந்த மேகதாது அணையில் வந்து நேற்று அந்த சிவகுமார் வந்து ஒரு துணை முதல்வர், கர்நாடக துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அணையை கட்டியே தீருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார். அந்த மாதிரியான விஷயங்களை கூட போயிட்டு மோடி பிரதமர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கும்போது கடிதம்லாம் எழுதினார். அதுவும் இல்லாமல் இப்போது அடுத்த கட்டமாக வந்து முதல்வருக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அங்கே ஆள்றாங்க. ஸோ அதை எப்படி அணுகுவாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து கர்நாடகாவில் வந்து அந்த இனவாதம் பேசுறது யாருன்னா பிஜேபி பேச மாட்டாங்க. பிஜேபி வந்து மதவாதம் பேசுவாங்க. கர்நாடகாவில் இனவாதம் பேச மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து அங்கே இனவாதம் பேசுவாங்க. எப்போல்லாம் காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். ரீசெண்ட் டேஸில் அது இல்லை. காங்கிரஸே தமிழர்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு கட்சின்னு தான் பேரே வாங்கியிருக்காங்க. எங்கே? இல்லை, கடந்த காலங்களில் அங்கே கர்நாடகாவில் இல்லை, நம்ம தமிழகத்திலேயே சொல்கிறேன். அந்த அந்த போர்கள்லேருந்து நிறைய விஷயம் வந்து காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தது. என்றைக்கு அது பாஜக ஆட்சிக்கு வந்தாங்களோ அது அப்படியே மறைஞ்சி இவங்க மேலே திரும்பிட்டாங்க. தெரியல, அது அந்த ஈழப்போரில் வந்து அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு இருந்துச்சு காங்கிரஸ் மேலே. பட் கர்நாடகாவில் வந்து லைக் எப்பொழுதுமே பாஜக வந்து அந்த இன அரசியலை வந்து மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் மத அரசியல் தான். எப்போல்லாம் சிவகுமார் சித்தாராமையா வராங்களோ இந்த விஷயம் வந்து ஊதி பெரிதாகப்படும். ஏன்னா இதை வச்சு வந்து அங்கே ஒரு மாதிரி பரபரப்பாக இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாமல் அங்கே நீங்கள் டேமே கட்ட முடியாது.
ஆனால் நீங்கள் அந்த பிளானிங்கை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பிளானிங் வந்து பூஜை போடலாம், அந்த பிளானிங் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பற்றியான விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்ருக்கப்போ. ஸோ இது தொடர்பாக வந்து திமுகவிலே யாரும் பெருசாக அழட்டிக்கல இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசப்படும்போது. இப்போது தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததால் இதை பற்றி அப்படியே பெருசாக பூம் பண்ணுறாங்க. ஐயோ அணை கட்ட போகிறாங்க, நாளைக்கே கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ராகுல் காந்திகிட்ட கண்டிப்பாக பேசுவார் விஜய் அவர்களும். இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் வந்து யார்கிட்ட பேசுவார்? முதல்வர் நம்ம விஜய் அவர்கள் வந்து ராகுல் வாங்கிட்ட பேசுவார், நாங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஜய் அவர்கள் வந்து சிவகுமார்ட்டையும் பேசுவார், சித்தாராமட்டையும் பேசுவார், பேசாமலாம் இருக்க மாட்டார். இன்றைக்கி லைக் பிரதமர் கூடயும் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நியூஸில் என்ன வந்ததுன்னா அவர் வந்து இந்த மேகதாதுவை பற்றி வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இது ஒரு யூஸ்வலான சந்திப்பு. ஆனால் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை வந்து சந்திக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை, நாளை சந்திக்கிறதா பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிளான் இருந்துச்சான். பட் இன்றைக்கி இப்போ வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. ஜோதிமணி அவர்களும் வந்து எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. குதிரை பேரம் வந்து நிறுத்துறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல, நாங்கள் எதிர்க்காமலாம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டுருக்காங்க. அது ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு 4-5 பேர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த போய் சேர்ந்து அந்த இடம் காலி ஆகும்போது அந்த இடத்துல திரும்பி தேர்தல் வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து டிவிகே சார்பில் இருக்கிறவங்க தான் இவங்களோ இல்லை அவங்க கட்சியில் இருக்க யாருக்கோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்க போகிறாங்க. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆகிடும். அப்போது நம்ம வைக்கிற ஒரு சில டிமாண்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படலாம்ல. நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படிலாம் இல்லை, அதை அப்படியும் பார்க்கலாம். பட் அதை எதிர்பார்த்து காங்கிரஸ் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, காங்கிரஸுக்கு வந்து ஒரு அவங்க தான் அந்த லெட்டரே சொல்லிட்டாங்களே, இந்த எலெக்ஷன் மட்டும் எங்களுக்கு முக்கியம் இல்லை, தாண்டி உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டுருக்காங்க. அதை தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பாஜக வந்து மற்ற மாநிலங்களில் காங்கிரஸுக்கு பண்ணுச்சு, வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு பண்ணுச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இது ஒன்றும் நடக்காத முறைகள்லாம் இல்லை. 8 எம்எல்ஏ ஜெயலலிதா தூக்குனாங்க. அப்போது இப்போ இந்த காங்கிரஸோ இல்லை எதிர்கட்சியான திமுகவோ அதை ரசித்தாங்க. ஏன்னா இந்த 3rd பிளேஸில் இருக்கிற ஒரு கட்சி வந்து தேமுதிக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த டைம் தான் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து ஒரு கட்சியோட நம்மளுக்கு ஒரு போட்டி போகுதுன்ற மாதிரி பார்த்தாங்க. பட் இப்போ வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு உள்ளூர் காரணம் ஒன்று இருக்குது. அதே திமுகவும் செஞ்சாங்க. ஒரு 3-4 எம்எல்ஏக்களை வந்து 2016 சேர வச்சு இது பண்ணாங்க. யார்? தேமுதிகவா? தேமுதிகலேருந்து ஒரு 3 பேர் என்னவோ போனாங்க. அதே மாதிரி 2006 11 அப்போது இன்றைக்கி முக்கியமான முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் போனார், அனிதா ராதாகிருஷ்ணன் போனார். சரி, அது நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, அப்போது வந்து பெரும்பான்மையாக இருந்தாங்க. இல்லை, 2006 பெரும்பான்மை இல்லைல்ல அவங்களுக்கு. யார்? திமுக பெரும்பான்மை இல்லை 96 இடங்களா தானே வின் பண்ணி. திமுக பெரும்பான்மை இல்லை, பட் அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் பாமக ஆதரவு அளித்தாங்க, அதில் மெஜாரிட்டியில் இருந்தாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்ப தேர்தல் வச்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு மைனாரிட்டியாக இருந்து உங்கள் கூட்டணி கட்சிகளே உங்களுக்கு பலம் இல்லாமல் ஆனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்மளோட ஆதரவு தேவைப்படாது டிவிகேக்கு அப்படின்னு நினைக்கல. பட் இது வந்து பாஜக நார்த்தில் பண்ணுறது, இங்கே வந்து டிவிகே பண்ணுது அப்படின்னு பார்க்கல. இல்லை, உண்மையாலுமே இப்போ என்ன கேள்வினா, குதிரை பேரை வந்து செய்கிறாங்க அப்படின்றது வந்து அதிமுக மேலே ஒரு பரிதாபத்தில் சொல்கிறாங்களா, அவங்க கட்சி அழிதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை வந்து இவங்களுக்கு அதாவது மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கு எதிரானது அப்படின்ற ஒரு பார்வை. அப்புறம் நாளைக்கு நம்ம கட்சி அப்படி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, டிவிக்கு அவங்க செட் ஆகிடுச்சு, பணம் தரான்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சியோட எம்எல்ஏக்களே வந்து ரிசைன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? யாரோட கட்சி எம்எல்ஏ? காங்கிரஸ்லேயே இருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் ஏன் போய் கூட்டணி வைக்கிறீங்க? சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நடந்தால் என்ன பண்ண முடியும் உங்களால்? அதாவது அவங்களுடைய ஆசை வேறு தேசிய தலைமைகள் வந்து இங்கே இருக்கிற ஒரு அமைச்சருக்கோ இல்லை, இங்கே நீங்கள் அமைச்சர் 2 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பட் காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் இருக்கிற அந்த பாண்டே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது எலெக்ஷன் முன்னாடி இருந்தும் இருக்குது, எலெக்ஷனுக்கு அப்புறமும் இருக்குது. ஸோ அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து டெல்லியிலேருந்து சொல்ல வச்சுருப்பாங்க, இல்லை ஜோதிமணியோட சொந்த கருத்தாக இருக்கும். ஜோதிமணியோட சொந்த கருத்து தான் அது. எந்த ஒரு கட்சியுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் இருக்க தான் ஆசைப்படுவாங்க. அது அவங்க வந்து கொஞ்சம் திமுகவுடைய ஃபேமிலி கூட கொஞ்சம் வந்து க்ளோஸாக இருந்துகிட்ருக்காங்க. இப்போ எப்படின்னு தெரியல. ஏன்னா கனிமொழி அவர்களும் ரொம்ப வந்து ஒன்றா தான் நாடாளுமன்றத்துக்கு போவாங்க வருவாங்க, அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் அதே மென்டாலிட்டியில் இருக்கிறாங்களான்னு தெரியலல்ல. ஏன்னா முக்கியமான தலைவர்கள் செல்வப்பிறந்தை அவர்களோ இல்லை மற்ற தலைவர்கள் யாருமே வந்து பேசலை. இப்போ செல்வப்பிறந்தையவர்களே மாற்ற போகிறாங்க. அவர் மாற்றலை, இப்போதைக்கு அவர் தானே தலைவர், அவர் சொல்லலை. அவர் ஏன் சொல்லணும்னா எதுக்கு இந்த மாதிரியான கருத்தை சொல்லணும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொல்லலை.
இதெல்லாம் தப்பு அது அப்படின்னு சொல்லுது. அது திமுக இது டிவிகேக்கு எதிரானது இல்லை, அவங்க ஏன் சொல்லணும்? அப்போது அதான் சொல்கிறேன்ல, ஒரு சிலரோட சொந்த கருத்துக்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். கட்சியோட கருத்துக்களை அதை எடுத்துக்க முடியாது. சொந்த கருத்தாக ஏன்னா பாமக தலைவர் வந்து பேசுகிறது வந்து அவருடைய கட்சி தான் பேசிக்கலாம். அவர் எதிர்கட்சியில் இருக்கார், உண்மையாலுமே அவரோட கூட்டணி கட்சி. செல்வ பிறந்தகை பேசினா வச்சுங்க, அது கட்சியோட மேலேருந்து சொல்லிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ ஜோதிமணி சொல்கிறாங்கன்னா அவங்களோட சொந்த கருத்து. டிஎம்கேலேருந்து யாராவது சொல்லிருப்பாங்க ஜோதிமணியை. ஸோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது இதுலேருந்து டிஎம்கேலேருந்து யாராவது சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.